விஜயின் மீது இரண்டாவது நாளாக தாக்குதல் தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக போனால் சாட்டை அவர்கள் நமக்கு வந்து 1000 கருத்து விமர்சனங்கள் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இந்த இடத்துல சாட்டை அவர்களை நம்ம பாராட்டியோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நேற்று வெளியிட்ட வீடியோவில் விஜயின் மீது தனிப்பட்ட தாக்குதல் நாங்கள் பேச மாட்டோம், இது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை, இந்த விவகாரத்து விஷயம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிடத்துக்கு விஜயோட சொந்த வாழ்க்கையை பற்றிய வீடியோ போட்டுக்கிறாப்புல. ஹரி நம்ம யோக்கியம், நம்ம சாட்டை அப்படி பேசுகிறாப்புலன்னா அப்படி கையை வச்சுக்கிட்டு பேசுகிறாப்புல. விஜய் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம், அது வந்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் விஜய் வந்து இந்த தமிழ்நாட்டை காக்கவே லாய்க்கு இல்லாதால் அதனால ஒரு சைக்கோ அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு முழுக்க விஜயை திட்டி வீடியோ போட்டுருக்காப்புல. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல சாட்டையை திருத்திட்டான் போலப்பா, நல்ல மனுஷன் ஆகிட்டான்டா உடனே அப்படின்லாம் பார்த்தாங்க. அப்படி இல்லை, இப்படி தான் பேசிக்கிறாப்புல. அவர் என்னென்ன பேசினார், அதெல்லாம் பேசுறதுக்கு அவங்க எல்லாம் தகுதியான ஆட்களா அப்படின்னு பார்க்கணும். விஜயின் மீது ஒரு கருத்து இருக்கு, அது வந்து அவர் தவறு செய்திருக்கிறார், தவறு செய்யலன்னு ஆகப்பட்ட கருத்து இருக்குன்னு வைங்களேன், அதை பேசணும் யோக்கியனா நம்ம பார்க்கணும்ல. அப்படி இவரெல்லாம் யோக்கியனா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். எங்க யங் தாத்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் விஜய் அவர்கள் சங்கீதா ஃபோட்டோ, அந்த 2 ஃபோட்டோவை தூக்கிட்டு இந்த பக்கம் சீமான் ஃபோட்டோவும் இந்த பக்கம் விஜயலட்சுமி ஃபோட்டோ போட்டிருந்தா கரெக்டாக பொருந்திருக்கும். ஏன்னுட்டா அவர் பேசுனது முழுக்க சீமான் தான் பேசியிருக்காப்புல. சாட்டை பேசுனதுலேயே இது ஹைலைட்டான மேட்டர்னா அவர் பேசியிருக்காப்புல. அதாவது சங்கீதாவை எதிர்த்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் திட்டிட்டு இருக்கிறாங்க, அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சங்கீதாவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் சும்மா விட மாட்டோம், நாங்கள் இறங்கி அடிப்போம் அப்படின்னு இருக்கிறாப்புல. எந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுமே சரி சங்கீதா அவர்களை தவறாக எங்கேயுமே பேசலை. நான் எவ்வளோ கமெண்ட்ஸ் பார்த்தேன், எவ்வளோ வீடியோஸ் பார்த்தோம், ஒருத்தம் கூட தப்பான ஒரு வார்த்தை பேசலை. இது டிஎம்கேவோட வந்து வேலை, இதுக்கு பின்னாடி டிஎம்கே இருக்குது, இதுக்கு பின்னாடி டிஎம்கே இருக்குன்னு சொன்னாங்க தவிர ஒரு வார்த்தை கூட அந்த பெண்ணை தவறாக பேசலை. அவனுக்கு தெரியும் அது சங்கீதா விஜயோட மனைவி, ஒரு காலத்தில் அண்ணின்னு கூப்பிட்டவன், அவன் எப்படி தப்பாக பேசுவான் அதெல்லாம் தெரியும். இவங்க வந்துட்டாங்க தூக்கிக்கிட்டு, இவன் இறங்கி அடிக்க போகிறாங்களாம். சார் விஜயலட்சுமி நீங்கள் பேசாத பேச்சா? விஜயலட்சுமி இதே 5 வருஷம் என்ன ஒருத்தர் கொடுமைப்படுத்தினார், என்ன ஒருத்தர் வந்து அபியூஸ் பண்ணார், ஹராஸ்மெண்ட் பண்ணாருன்னு சொல்லிச்சு. அன்னைக்கு நீங்களாம் எல்லாம் சேர்ந்து அடிச்சிங்களப்பா, தொண்டர்கள் பேசினாங்களே, ஏன் சாட்டை நீ பேசலையா? விஜயலட்சுமி விலை போனவர்கள் பேசுனீங்களப்பா, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அவ்வளவு ஏன் சீமான் பேசலையா? குச்சிக்கட்டில் இருந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு ஹராஸ்மெண்ட் பண்ண அப்படின்னு சொன்னாரு, அது தப்பு இல்லையா? அந்த பெண் ஒரு விலை மாது அப்படின்னு மீடியாவில் சொன்னாரு, அதெல்லாம் தப்பு இல்லை. இப்போ வந்து இங்கேருந்து வந்துட்டாங்க சங்கீதாவுக்கு நியாயம் தேடி கண்டுபிடிக்க. சங்கீதா அவர்களுக்கான நியாயத்தை அவங்களே தேடி கண்டுபிடிச்சுவாங்க. விஜயலட்சுமிக்கான நியாயம் தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. சமரசம் பேசி முடிச்சிருக்காங்களே தவிர இது வரைக்கும் கேஸ் முடிச்சு வைக்கல. 2 பேரும் அமைதியாக போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா விஜயலட்சுமி உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்துச்சு, மதன் கௌரி மாதிரி 6 மணிக்கு, டேய் சீமான் அல்காட் நாயே அப்படின்னு. அல்காட் நாயே அப்பெல்லாம் உங்களுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வரல. இன்னைக்கு உங்களுக்கு வந்து தெரியுது ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது. சங்கீதா அவர்கள் வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க, டிவோர்ஸ்க்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதே விஜயலட்சுமி எங்கே கேஸ் ஃபைல் பண்ணாங்க? வலசராவாக்கத்தில் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் இதே சங்கீதா அவர்கள் விஜயின் மேலே என்னை இவ்வளோ ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க, விஜய் என்னை வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களே, இவங்க நேரடியாக ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம்ல. இப்போ நம்ம ஊரில் எல்லாம் நடக்குது இல்லையா, என் புருஷன் அடிக்கிறாங்க, என் புருஷன் திட்டுறாங்க அப்படின்ட்டு லோக்கல் மகளிர் காவல் நிலையத்தை கொண்ட கேஸ் கொடுக்குறது இல்லையா? அப்படி கொடுத்துருந்தாலும் இதே கேஸ் ஃபைலாக இருக்கும்ல, இதை விட பெரிய தண்டனை கிடச்சிருக்கும்ல. அவங்க ஏன் அங்கே போகிறாங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு விவாகரத்தை அப்ளை பண்ணுறோன்னா சாதாரண காரணங்களாம் யாரும் விவாகரத்து கொடுக்க மாட்டாங்க. என் புருஷன் கரெக்டாக வர்றான், நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன், என் புருஷன் வந்து அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான், டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேளை உண்மையாக விஜய் அப்படி இருந்திருந்தாலும் கூட என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணாரு, என்ன டார்ச்சர் பண்ணாரு, மன ரீதியாக என்ன டார்ச்சர் பண்ணாரு, நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கல்ல, அப்படிலாம் இருந்தாதான் அங்கே செல்லுபடி ஆகும், கேஸ் நிற்கும். அதனால இவ்வளோ மேட்ரு கொடுத்துருக்காங்களே தவிர கோர்ட்டு விசாரிக்க போகுது, 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க, உண்மை தெரிய போகுது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன். இன்னைக்கு விஜய் மேல வந்து விஜய் அப்படி பண்ணிட்டார், விஜய் இப்படி பண்ணிட்டார் சொல்றவங்களாம் பார்த்தா பெரிய அயோக்கிய வேலை இருக்காங்க. நீங்க சீமான் விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே விஜயலட்சுமி மேட்டரை பத்தி பேசுறீங்க. விஜயலட்சுமி மேட்டரை பேசலாமா? பேச முடியாது. என்கிட்ட அவ்வளவு மோசமான பண்ணிருக்கிறாங்க 5 வருஷமா அந்த பொண்ணை. சீமான் அவர்கள் விஜயலட்சுமியை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி விட்டார். சீமான் அவர்கள் ஈழத்து பெண்ணான யாழ்மதி ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி விட்டார். இதை இடுமாவனம் கார்த்தி அவர் ஒரு பெண்ணை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்று. என்னதாண்டா ஆசை வார்த்தை எங்களுக்கு சொல்லுங்களா? ஊருக்குள்ள கல்யாணம் பண்ணாம 32 வயசுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த ஆசை வார்த்தை என்னன்னு சொல்லி தொலைங்கள. சீமானின் காதல் வலையில் வீழ்ந்து விட்டார் விஜயலட்சுமி. எங்கடா இருக்கு இந்த வலை? எவ்வளவுக்கு வாங்குறீங்க இந்த வலையெல்லாம்? நாங்களும் ஒரு பெட்ல தூங்க போறதுக்கு கொசு வேலை விரிச்சிட்டு உள்ள போனா அங்க 4 கொசு உட்காந்து சீமான் மாதிரி சிரிச்சுட்டு இருக்கு. எனக்கு முன்னாடி போய் ஒரு கொசு வலைகளை விரிக்க தெரியல. இவங்க விரிக்கிறாங்க காதல் வேலைய. ஊருக்குள்ள திரியாங்க, கொள்ள வேறு திரியாங்க கல்யாணம் ஆகாம.
ராகு கேது தோஷம் இருக்குது, உனக்கு பொண்ணு கொடுக்க முடியாது, உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு 33 வயசு வரைக்கும் தீராங்க. அவங்களும் ஒரு நல்ல செஞ்சுட்டு போலாயா, சொல்லி கொடுங்க அவங்களுக்கு இந்த ஆசை வார்த்தை காதல் எல்லாம் எப்படி விரிக்கிறதுன்னு. இதே சங்கீதா அவர்கள் ஒரு மைக்கை பிடிச்சி பிரஸ் மீட்டை கூப்பிட்டு நான் வந்து விஜய் அப்படி பண்ணிட்டார், விஜய் இப்படி பண்ணிட்டார் பேசியிருந்தா கண்டிப்பாக உடஞ்சிருக்கும். இதே விஜய் வந்து வெளில சொல்லியிருக்கலாம்ல, ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு அந்த பொண்ணு தப்பா பேசிட்டு இருக்க, ஏற்கனவே நம்ம சீமான் என்ன சொன்னா அப்படி இல்லை, எப்போ இந்த விஜயலட்சுமி கேஸ் வளசரவகத்தில் போனப்ப ஊரை கூட்டிகிட்டு போனா அப்படி இல்லை, கையை கட்டிக்கிட்டு சொந்தங்களே பந்தங்களே கூட இருக்க சொந்தங்களே, என் விஜயலட்சுமி கேஸ் ஒன்று போட்டிருக்கா சொந்தங்களே, நான் என்ன பண்ண போறேன், என் கூட வந்து நெல்லுங்க சொந்தங்களே அப்படின்னு அழைச்சிட்டு போனா அப்படி இல்லை வளசரவாக்கத்தில். அன்னைக்கு பிரஸ் மீட்டு கூப்பிட்டு பேசினா அப்படி இல்லை, நீதி கேட்டா அப்படி இல்லை, எப்படி சொல்லுங்க நான் பண்ணினது தப்பா, ஏன் நான் அரசியலுக்கு வரக்கூடாதா, நான் வந்து விஜயலட்சுமி கொல்படு தப்பா, சொல்லுங்க சொல்லுங்க கோபால் சொல்லுங்க அப்படின்னு மீடியாவுக்கு முன்னாடி உட்காந்து கதறினா அப்படியே சீமான் அப்படி யாரும் கதறினாங்களா? 2 பேருக்கு நடந்த பிரச்சனை சுமூகமா கோர்ட்ல போயிருக்கு, 2 பேர் ஒத்துக்கிட்டா பிரிய போறாங்க, அவ்வளவுதான். ஒரு பெண்ணாக சங்கீதா எடுத்த முடிவு போல்டான முடிவு. இவ்வளவு ஒரு அரசியல் பிம்பத்தை எதிர்த்து போட்டிருக்காங்கன்னா அவங்க சாதாரண பெண் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள பெண்களாம் விசில் அடிப்பாங்க. அவங்களுக்கு போல்டான முடிவு சங்கீதா எடுத்தது. ஏன் விஜயலட்சுமி எடுத்தது போல்டான முடிவு இல்லையா? இதே இந்த நாம் தமிழருக்கு இந்த ஜோம்பி கும்பல் போய் அட்டாக் பண்ணலையா அந்த பெண்ணை? இத்தனைக்கு மீறி 5 வருஷம் என்ன வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணாரு. இந்த நிறைய பெண்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்கனால என்னால் சொல்ல முடியலையா, இந்த வழக்கு பேர்லாம் சொல்ல முடியலையா? 420 கேஸ் இருக்கு சீமான் மேலே, 420 420 சீமான் என்னை ஏமாற்றினார், பிரிவு 376 என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணாரு, இவரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாருன்னு ஒரு கேஸ் இருக்கு அவர் மேல. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கு அவர் மேல இருக்குது. கேஸ்ன்னு முடியல பஸ், அதாவது அவர் நிரபராதின்னு சொல்லலாம் வெளியிடல, இந்த கேஸை முடிச்சுக்கிடுங்கப்பா, 2 பேரும் சமானமா போய் முடிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுக்கு சீமான் விடுதலை பண்ணிட்டாங்களா? அவர் வந்து நிரபராதி அப்படின்னு விடுதலை பண்ணாங்க, விடுதலை பண்ணல, கேஸை முடிச்சு போங்கப்பா, 2 பேரும் சமானமா பேசி போங்கப்பா அப்படின்னு இருக்கு. அவ்வளோ யோக்கியெல்லாம் வந்துட்டா அன்னைக்கு கம்போ தீத்திட்டு விஜய்க்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு விஜய் இதை மாட்டிக்கிட்டா அப்படின்னு வந்துட்டாங்க எல்லாரும். அதாவது இந்த விஜயோடைய அந்த விவகாரத்தை எடுத்து நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் வந்து தனி மனித தாக்குதல் நடத்த மாட்டாங்க, இதை பற்றி நாங்கள் இன்னும் காணொலி வெளியிட வேண்டாம் நாங்கள் நினைச்சோம் அப்படிலாம் பேசிட்டு வேணா பாருங்க. இன்னும் 3 நாளைக்கு வச்சு இந்த சாட்டை இதே வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாப்புல. அவருக்கு காசு வந்துட்டே இருக்கும். அவருக்கு எப்படியாவது விஜய் வச்சு பெரிய ஆள் ஆகிடணும், நம்ம விஜய் வச்சு நம்ம பிம்பத்தை பெருசாக்கணும் அப்படின்ட்டு. இட்டுமே டிவி விவாதங்க மேடங்கள் ஏற்கனவே கையை கட்டும் அப்படி இல்லை, இப்படி எங்கள் சீமான் கோர்ட்டில் கை கட்டி நின்ன மாதிரியே கட்டி சொல்லுவோம் அப்படி இல்லை, விஜய் ஓட்டும் அப்படி இல்லை. இனிமேல் இதே மாதிரி எல்லா மேடைகள்லையும் இந்த ஆளுக்கு இதான் பொழப்பு. எவனாச்சும் ஒருத்தர் சிக்குவானா, நீ அது பேசுறதுலாம் தப்பு இல்லை, விஜய் விமர்சிக்கலாம் தப்பு இல்லையா, நீ யோக்கியானாயா, நீ அந்த என்னென்ன விஷயங்கள்லாம் நீ குற்றம் சாட்டி அந்த விஷயத்துலாம் நீ வீக்கா இருக்கிறியே, அதனால ஓட்டிட்டு இருக்கோம். 25 ஆண்டுகளாக குடும்பம் நடத்திய ஒரு பெண், ஒரு ஈழத்து தேவதை, ஈழத்து பெண்மகள் வர்ணிக்கிறாராமா, ஒரு ஈழத்து தேவதை நம்மளுக்கு உணர்வை கடத்துறாராமா. இதே சீமான் யாழ்மதி அப்படிங்கிற ஒரு ஈழத்து பெண்ணை, அதுவும் எல்டிடியோட பொருளாளராக இருந்த தமிழ்ச்செல்வியின் மனைவியை மதுரையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் திருமணம் செய்தால் ஒரு ஈழத்து பெண்ணை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு யாழ்மதியை நம்ப வைத்து கழுத்தறுத்து பணத்தெல்லாம் சுரண்டிக்கிட்டு சுவிட்சர்லாந்து அனுப்புனாரா இல்லையா? அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா இல்லையா? இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக போட்டு கொடுக்குறோம். நீங்கள் அந்த அளவுக்குலாம் யோக்கியம் இல்லை சார், உங்களை பற்றியெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமா சார், யோக்கிய மாதிரி இந்த வேடம் போறீங்களா நீங்களாம். அடுத்து விஜய் அவர்கள் குடும்பத்தோட பிரிஞ்சிருக்கிறார். அவ்வளோ வெறுப்பு, அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு. அது பையன் விஜயின் பையன் சஞ்சன் ஒரு படம் இயக்குறார், அந்த படத்துக்கு நீங்கள் போனீங்களா, அந்த துவக்க விழாவுக்கு நீங்கள் போனீங்களா, ஒரு ட்வீட் போட்டுக்கலாமே சார் நீங்கள் அப்படின்றாங்க. ஆடா பாவிகளா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் தான் எங்கள் அப்பா மூலமாக வந்துட்டேன் அப்படின்னு இந்த ஊர்வலம் பேசுது, என் பையனால அவன் சுயமாக வரட்டும், அவனுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன், அவன் படித்தான், அவன் கற்றுக்கிட்டான், அவன் ஒரு படம் இயக்குறான், அதுக்கு நான் எந்த உதவியும் பண்ண மாட்டேன்னு தனியாக நிற்கிறாரு. பையனை தனியாக நீ போ அப்படின்னு. அதுதான் ஒரு தகப்பானுக்கான அழகு. ஏன் உங்களை மாதிரி போயிட்டு கலைஞருடைய பேரன் ஆகாஷ் பாஸ்கரன் படம் எடுத்த பராசக்தி இட்லி கடைக்கெல்லாம் போயிட்டு விளம்பரம் பண்ணுறது, நான் தான் செடியன் புக, நான் தான் தலைவர் தம்பி புக, தலைவர் எங்கே போனாலும் பேட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி விஜய் போய் பேட்டி கொடுக்க நினைக்கிறீங்களா என்ன? அப்புறம் என்ன சொல்கிறாப்புல, தமிழக பெண்கள் எல்லாம் டிவியில் பார்த்துட்டு விஜயை பார்த்துட்டு சூப்பராக டான்ஸ் ஆடுறார், சூப்பராக நடிக்கிறார், பக்கத்து பையன் மாதிரி நடிக்கிறார், அதனால விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு யார் சொன்னா? விஜய் அவர்களை பல காலமாக டிவிலே பார்த்து இது என் அண்ணன் அப்படின்ற ஃபீல் வந்திருக்கு. என் அண்ணன் வந்தால் நல்லது செய்வான்ற ஃபீல் பெண்கள் மத்தியில் இருக்குது, அதனால் ஓட்டு போடுறாங்க. ஏன் அவங்க அண்ணா மாதிரி இட்லி கறியில் வந்து இட்லிக்குள்ளே கறி வச்சு நாங்கள் சாப்பிட்டேங்க, ஆமாம் கறி சாப்பிட்டேங்க, AK-47 இல்லை AK-74 வச்சு இந்தியாவிலே நான் தான் முதல் நாளா அப்படின்னு அந்த கட்டுக்கதைகளை நம்பி நீங்களே ஓட்டு போடும்போது சினிமாவில் பார்த்த ஒரு ஆளை நாங்கள் ஓட்டு போடுறதுல என்ன தப்புன்னு தான் கேட்குறேன். அடுத்தது நேரடியாக ஸ்டாலினுக்கே சொம்படிக்க போயிட்டாப்புல சொல்கிறாப்புல, ஸ்டாலின் வந்து எனக்கு மாநாட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு விஜய் சொல்கிறாரு. உங்கள் மனைவிக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்களா வீட்டில், உங்கள் பிள்ளைக்கு இடம் கொடுத்தீங்களா வீட்டில், உங்கள் பொண்ணுக்கு இடம் கொடுத்தீங்களா வீட்டில் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதாவது ஒரு தலைவனை பார்த்து தான் தொண்டர்கள் வந்து வழி நடத்தி போவாங்க, ஒரு தலைவனை இவ்வளோ மோசமாக இருந்தால் உங்களுடைய தொண்டர்கள் அப்படி தானே இருப்பாங்க அப்படின்றாப்புல. அப்போ நாம் தமிழர் கட்சியில் உள்ள தொண்டர்கள்லாம்
சீமா மாதிரியா இருக்கிறாங்க. அதாவது திருநீதியை திருடி தின்னுக்கிட்டா இருக்கிறாங்க. இல்ல நான் விஜயலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை 11 முறை கரு கழிச்சிட்டு வேற ஒரு பொண்ணையா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்னையா நியாயம் இது? அடுத்தது விஜய் அவர்களை சைக்கோ, அவ்வளவுதான். விஜய் வந்து ஒரு சைக்கோ. அவர் வீட்டுல மாளிகை வீட்டுல 4 மணி நேரம் உட்காந்துக்கிறாப்ல, ஜன்னலை பார்த்துன்னு உட்காந்துக்கிறாப்ல. அப்பனா ஒரு சைக்கோ தானே இருக்க முடியும். ஒரு சைக்கோ வந்து எப்படி தமிழ்நாட்டை ஆளலாம்? சைக்கோ மென்டாலிட்டியா இருக்கிறாரு. கரூர் சம்பவத்தின் போது அவர் ஓடி போயிட்டாரு. ரைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்றாரு. அப்ப அவர் சைக்கோ தானே. சைக்கோ வந்து எப்படி நாட்டை ஆளலாம் அப்படிங்கிறாப்ல. கேரக்டர் அசாசினேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு முழுக்க அந்த காணொளி முழுக்க இவங்க கேரக்டர் அசாசினேட் தான் பண்ணியிருக்காங்க. சொல்றேன், நீங்க வந்து சினிமாவை பார்த்து ஓட்டு போடுறீங்க, நீங்க சினிமாவை பார்த்து ஓட்டு போடுறீங்க. அப்படி இருக்கப்படாதான். காலத்துல அரசியல் பேசுறவனை பார்த்து ஓட்டு பண்ணுமா? என்ன அரசியல் கதை பேசிட்டு உங்களு? இந்த AK-47 சுட்டதும், இட்லி கடை சுட்டதும், இந்த நாடு சிக்கிச்சு, ஆமா நொட்டிச்சு. நீங்க பண்ற அரசியலை நாங்க பார்த்துக்கிட்டு தானே பார்க்கிறோம். நீங்க நாம் தமிழர் கட்சி முழுக்க யாரா மாறி இருக்கீங்க, யாருக்கு சொம்படிச்சுருக்கிறீங்க. எனக்கு ஒரு காலத்துல பிஜேபி காரனை பார்த்தா பயமா இருக்குயா. அவனோட அந்த மென்டாலிட்டி, அவனுடைய அந்த ஐடியாலஜி பார்த்தா இவங்க பெரிய பிரிவினைவாதி மாதிரி கொஞ்சம் தள்ளியே நிற்பேன். அவங்கெல்லாம் கூட பரவாயில்ல. திமுக காரனையும் நாம் தமிழ் காரனை பார்த்தா ஏன் பயமாக்குது? அவனுக்கு என்ன கொண்டு வரணும், புதுசா என்னத்தை போட போறான்னு இருக்கு. அந்த அளவுக்கு வெறுப்பு அரசியலை விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நாம் தமிழர் கட்சியும் திமுகவும்.